கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய குறிஞ்சி ஆண்டவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த குறிஞ்சி ஆண்டவர் கொடைக்கானல்ல இருக்கிறவரை போய் பார்த்து தான் ஆகணும். உங்களுக்கு குளிர்ச்சி தேவை அது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடியது குறிஞ்சி பூ. என் அப்பன் முருகனை சொல்லிக்கிட்டே போகலாம். 12 தமிழ் மொழிகளுக்கு 27 சினிமா படத்துல இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. 12 ஆண்டுகளுக்கு மட்டும் பூக்கக்கூடிய குறிஞ்சி பூவா இருக்கக்கூடிய முருகன், நீங்க நினைச்சதப்பெல்லாம் குறிஞ்சி பூவா உங்க வாழ்க்கையில சிறப்பு கொடுக்குறான். மருதை, முல்லை, நெய்யேன்னு நிறைய விவசாயத்துல சொல்லியிருக்கிற மாதிரி, பூமியில சொல்லியிருக்கிற மாதிரி 12 ஆண்டுகள் தவம் கிடக்க வேண்டியதில்லை. உங்களுடைய குறைகளை எல்லாம் நீக்கக்கூடிய அதி அற்புதமான ஆலயம் இந்த கொடைக்கானல் இருக்கக்கூடிய குறிஞ்சி ஆண்டவன் பேரு. அவனுக்கு ஏன் தெரியுமா ஆண்டவன் பேரு? உங்களை ஆட்கொள்கிறானா? நீங்க இங்க இருந்து நினைச்சாலே போதும். ஓஹோ நீ என்ன நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி உங்களுடைய உள்ளத்திலையும் உங்களுடைய இல்லத்திலையும் அருளாட்சி பண்றானா. அதனாலதான் அவனுக்கு குறிஞ்சி ஆண்டவர்னு பேசணும். ஒவ்வொரு கோயில்லையும் முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கொடைக்கானல் இருக்கக்கூடியவனுக்கு மட்டும்தான் குறிஞ்சி ஆண்டவர் அப்படிங்கிறத நினைவுபடுத்திக்கிறேன் உங்ககிட்ட. ஸோ விருச்சிக ராசி நேயர்கள், இந்த குறிஞ்சி ஆண்டவருடைய வழிபாடு உங்களுடைய மூளையினுடைய சூட்டை தணிக்கும், வேக்கையை குறைக்கும். நான் நல்லவன் நீங்க சொல்லிக்கிட்டா பெறக்கூடாது, மிச்சவன் சொல்லணும். அதுக்கு என்ன செய்யணும்? வாயை குறைக்கணும். சகோதரத்த பாவம், தன்னிடம் கூட பிறந்தவனோட வாக்குவாதம் வச்சுக்க கூடாது.